Hi friends, welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப நாள் குமுறல் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நிறைவாகிட்டு இருக்குது அந்த குமுறல். என்ன குமுறல் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நிறைவாயிட்டே வர விஷயத்தை நீங்க பாத்துருங்க. விநாயகர். ஸோ இந்த விநாயகர் வந்து நிறைய வாட்டி நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். நிறைய வாட்டி காமிச்சிட்டு இந்த விநாயகரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்போ நேரம் வருமோ அப்படின்லாம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம வீடு கட்ட அதாவது எப்படியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தம்பி வந்து நான் கேட்காமையே விநாயகர் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ வந்து நான் தம்பிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், தம்பி எனக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்துருங்கப்பா, நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, கண்டிப்பாக நீங்கள் நம்ம கிரகப்பிரவேசத்துக்குள்ளே முடிச்சிடணும், அந்த விநாயகர் நான் இங்கே வைக்கணும் அப்படி சொல்லிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து வேலை விஷயமா அவசரமாக வந்து சென்னை போயிட்டாங்க. எனக்கு அது தெரியாது. ஆனால் இந்த விநாயகரை வச்சுக்கிட்டு நானும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அனுப்பிச்சிட்டேன். இவங்க பேர் வந்து அறிவழகன். தம்பியை பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், நம்ம வீட்டுக்கு வந்து விநாயகர் மட்டும் முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு யாருமே சொல்லவும் இல்லை தம்பிக்கிட்ட. இவரும் இங்கே இல்லை, சென்னை போயிட்டாரு. நானும் என்னடா இது, இந்த விநாயகரை யார் தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நாகலட்சுமி மகேஷ் பேலஸ்னு எழுத வந்தாரோ அவர்கிட்ட கேட்டேன், நீங்களாவது முடிச்சு கொடுங்கண்ணா இந்த விநாயகரை அப்படின்னு சொல்லிட்டு. விநாயகரை அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இல்லைப்பா அவங்க அப்பா, அந்த அண்ணனுடைய அப்பா வந்து இறந்து போகிற சமயத்தில் நீ வந்து சாமி சிலை செய்யக்கூடாதுன்னு ஏதோ ஒரு ரீசனுக்காக சத்தியம் வாங்கிட்டாங்களாம். அட கடவுளை, இது என்னது, அப்புறமா சத்தியம் வாங்கியிருக்கலாமேன்ற மாதிரி தான் அவரும் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, இந்த விநாயகர் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா இப்படியே வச்சுக்க கூடாதுப்பா, எதனா கோயிலில் கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் அந்த முடிவுக்கே வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா வீட்டில் வந்து விநாயகர் அப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இந்த விநாயகரை முடிக்கிறதுக்கும் ஆள் வரலையே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்பப்போ விநாயகர்கிட்ட போகிறது, எப்பப்பா நீங்கள் வந்து முழுமை அடைவீங்க, சீக்கிரம் உங்களை முடிச்சு கொடுக்கறதுக்கு யாரையாவது அனுப்பிச்சி விடுங்க, இல்லைன்னா தம்பியாவது திருப்பி அனுப்பிச்சி விடுங்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன். அது வந்து நம்ம பேசுனது பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு கேட்டு விநாயகர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அறிவழகன்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. அங்கே ஒருத்தி புலம்பிக்கிட்டு இருக்கா, நீ என்னப்பா இன்னும் முடிச்சு கொடுக்கல அப்படி சொல்லி. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அறிவழகன் வந்து எதிர்த்தாப்புல வர்றாப்புல. நான் எனக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு, அந்த பூரியை நானே சொல்கிறேன். என்னன்னா நானும் மகியும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து, நம்ம கொடுத்துன்னு இருக்கிற வீட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து தம்பி எங்களை கிராஸ் பண்ணி நாங்கள் இப்படி வர்றோம், தம்பி இப்படி வர்றாரு படத்தில் போகிற மாதிரியே. நான் இங்கேருந்து தம்பி என்ன பார்த்துட்டு அவர் நின்றுட்டாரு. நான் இங்கேருந்து தம்பி போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் வேற வர சொல்லிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் கூப்பிட்டதும் விநாயகர் எப்பப்பா செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லதா கேட்கதா. தம்பி வந்ததும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே தம்பி வந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நாங்கள் இருக்கமான்னு பார்த்துட்டு விநாயகர் நான் முடிச்சு கொடுக்கறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி தம்பியும் இங்கே சொல்லிட்டு அப்படி கிளம்புற வேலையில் தான் நான் பார்த்த உடனே எனக்குன்னா ஒரே ஆச்சரியமா அதிர்ச்சி ஆயிடுச்சு. அறிவழகன் ஊருக்கும் ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம்னால தம்பி வந்து இந்த பெரியவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏதோ நீங்கள் ஆரம்பிச்சுட்டு பாதியில் விட்டுட்டு வந்தீங்களா, அதை போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க, ப்ராப்ளம்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதானப்பா அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால தம்பிக்கு சட்டுன்னு நினப்பு வந்தது, விநாயகர் தான் நினப்பு வந்திருக்காரு. அதனால இங்க வந்து தம்பி எங்ககிட்ட சொல்லி, ஆமா அறிவழகனுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் எதுவுமே கிடையாது, அவங்க கூட வேலை பார்த்தவங்க நம்பர் இல்லைன்ட்டாங்க. நாங்க போன் அடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க, இவர்கிட்ட போய் ரீச் ஆகாது நியூஸ். ஆனா இது சத்தியமா எனக்கு பெரிய ஆச்சரியம் தான். நம்மளுடைய நினப்பு பாருங்களேன், நம்ம ஒரே விஷயத்த இது நடக்கணும், கிரகப்பிரவேசத்துக்குள்ள எனக்கு விநாயகர் வேணும் அப்படின்னு நினைச்சு இந்த பிரபஞ்சம் வந்து எப்படியோ அந்த நியூஸை கொண்டு போய் தம்பி கிட்ட சேர்த்து தம்பியே இங்க வந்தாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய விநாயகர் வந்து கொழுக்கு முழுக்குன்னு இப்படிதான் இருக்காரு. ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கார் விநாயகர். அதுவும் ஒவ்வொரு கலராக அவருக்கு வந்து அடுத்து கொடுக்க அந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக கூட்டிகிட்டே இருக்காரு. இவரை எங்கே வைக்க போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பூஜை ரூமில் வந்து ஒரு விஷயத்தை எனக்கு திரும்ப மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருந்தீங்க. அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு மேலே போய் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். வாங்க மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி விநாயகரை நல்லா க்ளோஸ் ஷாட்டில் பார்த்துங்க. கண்ணை வந்து ஃபைனலாக தானே பார்க்கணும், ஃபைனலாக இது பண்ணுவாங்க. அறிவழகன், ஹாய் சொல் அறிவழகன். அறிவழகன் மல்டி டேலண்டட். நம்ம வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக தான் வந்தாப்புல, ஏசி மெக்கானிக் தானே, இன்னும் நிறைய ஒர்க்லாம் பார்த்துட்டு இருக்காப்புல. இது வந்து தம்பி சின்ன வயசுல இருந்து ஆசை, அந்த விஷயத்தை வச்சு தானே இந்த விநாயகர் பண்ணிருக்கீங்க. ஆமா, எவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஒரு நாள் வந்து பார்த்தா விநாயகர் வந்து ஃபுல்லா முடிச்சு தும்பிக்கையில் நின்றுட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கே அப்பதான் தெரியும். நம்ம வீடு கட்டிட்டு இருக்கும்போது இங்க நிறைய வாட்டி நம்ம வர்றது இல்லை. ரெண்டாவது ஏதாவது ரூம்ல ஒழிச்சு வச்சு பண்ணிட்டு இருந்தாப்புல, ஒரு நாள் மாட்டிக்கிட்டாப்புல. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணி அந்த விநாயகர் இந்த அளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. என்னப்பா 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆயிடுச்சு. நான் வேற எனக்கு என்ன தெரியுமாப்பா பயம் வந்துருச்சு, இந்த விநாயகர் நீங்க செய்ய ஆரம்பிச்சப்ப வீடு வேலை ஸ்பீடா நடந்துச்சு. விநாயகரை ஸ்டாப் பண்ணாரா, எனக்கு அடுத்து பயம் வந்துச்சு, ஐயா விநாயகர் என்ன போயிட்டாரு, இன்னும் வீடு வேலை எப்போ நடக்கும்னு தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனையை சந்திச்சு
ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று கூடி வர மாதிரி தம்பியும் இங்கே வந்து கம்ப்ளீட் நம்ம விநாயகரை நல்லபடியாக பார்த்துக்குவோம், நம்ம வீட்டில் வச்சு சூப்பராக பார்த்துக்குவோம். இப்போ வாங்க மேலே போவோம். பார்த்துப்பேன். அதனால் நான் இந்த விநாயகர் பூஜை பண்ண தம்பி நினச்ச அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நடந்துடும். ஆமாம், இதை முடிச்சுட்டு போனோன்னே கண்டிப்பாக அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். இதை முடிச்சு நீங்கள் போகிறீங்களா நடக்கும், நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்க. ஓகேவா, வாங்க இப்போ மேலே போகலாம். கால் பண்ணுங்க. ஸோ விநாயகர் ரெடி ஆகிட்டு இருக்காரா? இந்த விநாயகரை வந்து அங்கே வைக்கலாமா, இங்கே வைக்கலாமா, எங்கே வைக்கலான்னு ஒரே குழப்பம் எனக்கு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆசை பார்த்தீங்கன்னா பால்கனியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னடா இதுக்கு ஏறி வந்தது மூச்சு வாங்குது, அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் மகி என்ன சொல்லிட்டாங்கன்னா விநாயகர் இப்படி பார்த்து வைக்கக்கூடாது, கிழக்கு பார்த்து வைக்கணும் அப்படி சொல்லிட்டாரு. அப்புறம் ஃபைனலாக நான் முடிவு பண்ணது வந்து இந்த இடம். எதுக்கு இந்த இடம் முடிவு பண்ணேன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டரில் கரெக்டாக ஒரு லைட் இருக்கும். நம்ம இந்த மாடிப்படி கீழே அப்போ இந்த சுவிட்ச் போட்டோன்னா அங்கே லைட் வரும். இது வந்து இப்போ இப்படி இருக்குது பகலில், ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், அப்படி வெளிச்சமாக இருக்கும். அப்போ அந்த இடத்துல விநாயகர் வச்சிட்டோம் அப்படின்னா அவர் கிழக்கு பார்த்தும் இருப்பார், நான் அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்வேன். இன்னொன்று, நம்ம வந்து லேடிஸ் தாய் குளிச்ச நேரத்துலலாம் அவர்கிட்ட போகக்கூடாது அப்படிலாம் ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அப்போ அவர் அங்கே இருப்பார், அவர்கிட்ட நம்ம போகிறதுக்கான வேலையும் கிடையாது, மகி பார்த்துப்பாங்க. அதனால இந்த இடத்துல தான் விநாயகர் வைக்க போகிறோம். அவருக்கு ஒரு ஸ்டாண்டும் ரெடி ஆகிட்டு இருக்கு, காட்டுறேன். இப்போ பூஜை ரூம் போகலாம். ஓகே, பூஜை ரூமுக்கு வேற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்க, அந்த பள்ளி ரொம்ப நல்லது தான்க்கா, நீங்க விரட்டிக்கிட்ட விட்டுறாதீங்க. அந்த பள்ளி வித்தியாசமா இருக்கு, ரவுண்டா வெள்ளை கலர்ல இது வட்டமா இருக்கு. அது அந்த வெள்ளை கலர் வட்டத்துக்குள்ள கருப்பு கலர் வட்டம் இருக்கு. அந்த கருப்பு கலர் வட்டத்துல மஞ்சள் கலர் வட்டம் இருக்கு. அந்த ஆசாரிங்களே சொல்றாங்க இந்த மாதிரி பள்ளியை நாங்க பார்த்தது இல்லை, இது ரொம்ப ரேரான பள்ளி. எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பள்ளிக்கு பயப்படுவீங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும். திருப்பதி கோயிலுக்கு போயிருக்கோம். திருப்பதி கோவில்ல ஒரு இடத்துல இப்படி சுத்தி வர்ற ஒரு இடத்துல நினைச்சிடலாம், திருப்பதியில தானே ஒரு இடத்துல வந்து பள்ளி வந்து சிலையாதான் இருக்காங்க, அந்த ஒரு மாதிரி செவுத்துலயே இருக்காங்க போல. அந்த இடத்த போய் ஒரு கை வைன்றாரு, எல்லாருமே வைக்கிறாங்க. எனக்கு அந்த சிலையில கை வைக்க கூட பயம் இருக்கு. அது ஏன்னா எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு எனக்கு வந்து பள்ளி பார்த்தா பயமா இருக்குது. ஆனா பள்ளி மிட்டாய் நல்லா தும்ப, பள்ளி மிட்டாய் சாப்பிடுவேன். பள்ளி முட்டை மாறி இருக்கிறதுனால அதுக்கு பேர் பள்ளி மிட்டாய். நானு ஆனா பள்ளியை பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், பேசுவேன். என் கண்ணு முன்னாடியே வரீங்க, உங்களை நான் போங்கன்னுலாம் சொல்லலை, என் கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல இருக்குன்னு தான் சொல்றேன். வீட்டை விட்டு வெளியில போங்கலாம் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. சாமி ரூம்ல இந்த படியை பத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க, எனக்கு மெசேஜ் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க, இந்த படியை வந்து எப்படியே அந்த வாரம் இந்த வாரம் ஒட்டின மாதிரி அப்படியே பெருசா வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அம்மா அந்த யூஎஸ் அம்மாவும் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன விஷயம்னா, நான் அந்த சைடு இந்த சைடு பெருசா குத்து விளக்கு வாங்கி, அதாவது ரொம்ப ஹைட்டா கிடையாது. எனக்கு என்ன இந்த மேல படி இருக்கு பாத்தீங்களா, அந்த அளவுக்கு மட்டும் குத்து விளக்கு ரெண்டு சைடு வச்சுட்டு நடுவில் பாத்தீங்கன்னா நம்மளுடைய லடுகுட்டீஸ்லாம் வந்து அழகா உட்காந்துருவாங்க. ஸோ அவங்கள வந்து அப்படி குத்து விளக்கு சைடில் அவங்கள நடுவில் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு, அப்படியே கற்பனை பண்ணி கண்ண முடி பார்த்தா. ஸோ அதனாலதான் நம்ம இந்த மாதிரி பண்ணது. இன்னும் நான் ஒரு 5-6 சாமி சிலை வாங்கினாலுமே அவங்கள வைக்கிறதுக்கு இங்க இடம் கரெக்டா இருக்கும், அதனாலதான் நம்ம அந்த மாதிரி பண்ணது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க, சிங்க் வந்து இங்க வச்சிருக்கீங்க இந்த சாமி ரூம்ல வைக்கலாமா அப்படி, ஏன்னா நாங்களும் வைக்கலான்ற உங்களை பார்த்துதான் அந்த மாதிரி தோணுது, பட் அது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப ஜன்னல் விஷயம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபுல்லா வச்சிருந்தேன். அம்மா ஒரு ஆன்டி சொன்னதுனால அதை வந்து நான் மாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமிக்கு நேரம் ஓப்பனா விடாதீங்கப்பா, மேல ஏற்றி வச்சிருங்க ஜன்னல் அப்படி சொன்னாங்க. அண்ணியும் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனா இந்த சிங்க் பாத்தீங்கன்னா நிறைய பெரியவங்க கிட்ட கேட்டுட்டேன், தாராளமா நீங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல சாமியை கிளீன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்ன ரொம்ப ஆசைன்னா, எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த சாமி ரூம் கொண்டு சாமி ரூம் அந்த விஷயங்கள் எல்லாமே கொண்டு போய் நான் கிச்சன்ல வச்சு விளக்குறதுக்கே எனக்கு வந்து எதுக்குன்னா, எப்ப பார்த்தாலும் கிச்சன்ல எதனா ஒரு வேலை நடந்துட்டே இருக்கும். தம்பி பாப்பா இருக்காங்க, கசகசனே இருக்கும் கிச்சன். அப்ப நான் சாமியை வந்து கவனிக்க முடியாம போயிடுது அப்படின்ற மன வருத்தம் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. இப்ப கூட நான் அதிகப்படியா நினைப்பேன். ஏன்னா நம்ம குடியிருக்கிற வீட்டுல பாத்தீங்கன்னா தண்ணி வந்து வர்றது வந்து பிரச்சனையா இருக்குது. வர தண்ணியை வச்சு குளிச்சுட்டு சமைச்சிட்டு கிளம்பி இங்க வந்துடுறோம். நைட்டு 10 மணிக்கு தான் அங்க போறோம் திருப்பி, அதனால பிரச்சனையா தெரியல. ஆனா சாமியை வந்து கரெக்டா கிளீன் பண்ணி வச்சு என்னால வந்து மெயின்டைன் பண்ண முடியல. அதனாலதான் இங்க நம்ம தனியா போட்டு விட்டது. கிச்சன்ல என்னத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நம்ம இங்க பூஜைக்கு தேவையான விஷயங்கள் நம்ம தனியா சாமிக்கு பண்ணி அவங்களை எப்பவுமே திருப்தியா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா வைக்கலாம். ஏன்னா நான் நிறைய பெரியவங்க கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணியிருக்கேன், வைக்கலாம்னு சொன்னாங்க, அதனால நம்மளும் வச்சிருக்கோம். ஸோ வைக்கலாம். இன்னொன்று வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்றீங்க. நிறைய மாமியார் மருமகள் பிரச்சனை, புருஷர் சரியா பாத்துக்க மாட்டாரு, நான் படிச்சுட்டு வீட்டுல தான் இருக்கேன், அதனால வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியா இருக்கு. படிச்சிருக்கேன் தான், ஆனா வேலைக்கு போல, என் மூலியமா இன்கம் இல்லை, அதனால என்னை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க.
இன்னொரு கலர் கம்மியா இருக்கிறதுனால 2 மருமகளை வந்து அந்த இது பாக்குறாங்க, அதாவது அந்த மருமக அழகா இருக்கா, இந்த மருமக இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல கூட ஒரு இது பாக்குறாங்க, ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்னு சொல்லி அது நிறைய பிரச்சனைகள், நிறைய விஷயங்கள் நிறைய சிஸ்டர் ஷேர் பண்றாங்க. மன உளைச்சல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மன உளைச்சல் வந்து எனக்கு இல்லாத மன உளைச்சல், அதைத்தான் கேட்பேன். ஏன்னா வந்து எங்களுடைய கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிம்மதியே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் கூட மன உளைச்சல் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அவ்வளவு விஷயங்களை நாங்க கடந்து வந்திருக்கோம். யாரெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களே வந்து நிறைய பேருக்கு, நிறைய சிஸ்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்கெல்லாம் நம்மளுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாங்கப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களே நம்மளுக்கு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி பல பேருக்கு பிடிக்காது. அந்த வளர்ச்சியை நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம பண்ணாலுமே நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க, எங்க இருந்து சுரண்டிட்டு இருந்ததுன்னு தெரியல, எங்க இருந்து இவங்க லாட்ரி அடிச்சுன்னு தெரியல, எங்க இருந்து அப்படி படிச்சது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த வீடை பார்த்துட்டு நிறைய பேர் நினைப்பாங்க இவங்களுக்கு என்னப்பா பெரிய வீடு அப்படின்னு டக்குன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா என்னன்னா இந்த வீட்டை கட்டுறதுக்கு, இந்த வீட்டை ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் நாங்க சந்திச்சுட்டோம். அப்பாடி அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மன உளைச்சல் சந்திச்சிருக்கோம். இவர் தான் ரொம்ப பாவம்னுவேன். ஏன்னா இவர் மற்ற விஷயங்களை சமாளிப்பாரு, நான் வேற திட்டிட்டு கிடப்ப ஒரு சைடு உட்காந்து. ஆனா எல்லாத்தையுமே அவர் என்கிட்ட சொல்லுவார், முடிச்சிடலாம் அப்படி, முடிச்சிடலாம், கவலைப்படாத, முடிச்சிடலாம் அப்படி சொல்லுவார். ஒவ்வொரு விஷயமா நடக்க தான் நான் என்ன நினைச்சிட்டேன், கடவுள் ஆரம்பிக்க வச்ச விஷயத்த அவருக்கு முடிக்க வைக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி இப்பதான் ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்பதான் நான் இதை நினைச்சுக்கிட்டேன், ஆரம்பிக்க வச்ச விஷயத்த கடவுளுக்கு முடிக்க தெரியாதா, எதுக்கு நம்ம போட்டு மன உளைச்சல் ஆகணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இதை வந்து ரொம்ப ஆழமா நம்பினேன். அதனால வந்து எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மன உளைச்சல் இருக்கு. எனக்கு இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு மன உளைச்சல் ஆச்சு அப்படின்னா, ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன்னா நான் வந்து நான் ஸ்டாப்பா விடவே மாட்டேன், சாப்பிட்டுட்டே இருப்பேன், தின்னுகிட்டே இருப்பேன். அது எங்க போய் என் உடம்புல சேருதுன்னு தெரியல, சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்ப அதுக்கு செலவு பண்றேன். இந்த மனசன் நினைச்சு பாருங்க எவ்வளவு மன உளைச்சலா இருக்கும்னு. எங்க மாமியார்லாம் ஆச்சரியமா பார்ப்பாங்க, இப்பதானப்பா சாப்பிட்டேன், அதுக்குள்ள சாப்பிடுறியப்பான்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பிரச்சனை அது எனக்கு சின்ன வயசுல இருந்து இருக்குது. மன உளைச்சல் இருந்தா நான் நிறைய சாப்பிடுவேன். இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இதே மாதிரி நீங்க டிவியில டாக்டர் சொல்றது கூட சில விஷயம்லாம் பார்த்துருக்கேன். அப்பதான் நினைச்சேன், ஓ மன உளைச்சல்னால தான் நம்ம இப்படி சாப்பிடுற மாதிரி சொல்லிட்டு. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்றேன்னா, நீங்க வந்து அந்த மன உளைச்சல்ல இருந்து நீங்க தான் கடந்து வரணும். நம்ம வந்து மன உளைச்சல் ஆகுறது எந்த விஷயத்தினால மன உளைச்சல் வந்துச்சோ அதையே பிடிச்சிக்கிட்டு நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம திரும்ப திரும்ப பேசுவோமா, அவங்க கிட்ட இருந்து விலகி வரதான் பார்ப்போம். அது மாதிரிதான் இந்த மன உளைச்சல்னு நினைச்சுக்கோங்க. நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து உட்காந்து, அப்பா இதுல எனக்கு மன உளைச்சலா இருக்கு, இந்த விஷயம் இப்படி ஆகி போச்சு, நீங்க உட்காந்து எந்த விஷயத்துக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அது உங்க கூடயே இருந்துரும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை கண்டுக்காம அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருங்க. மன உளைச்சல் எதுல இருக்கோ அதை கண்டுக்காதீங்க, அடுத்த விஷயத்துக்கு போங்க. இது தானா சரியாகும். இதை நான் சொல்றேன், நீங்க இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இப்ப இந்த நிமிஷம் நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரச்சனை சரியாகும். ஆனா அதை வச்சு உக்காந்துக்கிட்டு நீங்க அழுவுறது, பேசுறது, வீட்டுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சண்டை நடந்துச்சுனாலும் தயவு செய்து அதை திருப்பி பேசவே பேசாதீங்க. அந்த நேரத்துல உங்க 2 பேரும் சண்டை வந்துருச்சா அவ்வளவுதான் முடிஞ்சது. நீ என்ன விட்டு கொடுக்க, நான் எதுக்கு உனக்கு விட்டு கொடுக்கணும், நீ தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பேசாம விட்டுருங்க. அமைதியா விட்டாவே பிரச்சனை சரியா போயிடும். நான் இவர் அமைதியா இருப்பாரு, நான் கூப்பிட்டு கேட்பேன், ஏண்டா இவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு எவ்வளவு இது இருந்தா நீ பேசாம உட்காந்துருக்க அப்படின்லாம் கேட்பேன். அவர் கவர்மெண்டா இருப்ப, என்ன பேச சொல்றேன் இப்ப என்ன அப்படிதான் கேட்பாரு, வேற யாருக்கும் பேச மாட்டாரு, நான் தான் பேசிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி யார் அதிகமா பேசுறோமோ அந்த நேரத்துல நம்ம அமைதியாயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே முடிஞ்சது. மன உளைச்சலுக்கான விஷயத்த வந்து தூக்கி போட்டுருங்க, ஒரு ஓரமா தூக்கி போட்டுட்டு அடுத்த விஷயத்த நீங்க பண்ணி பாருங்க. இல்ல பிரச்சனை எப்படி சரி பண்றதுன்னு பாருங்க. உட்காந்து நம்ம நொந்துகிட்டு நூடுல்ஸ் ஆயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரோஜனமும் கிடையாது. ஸோ அதனாலதான் சொல்றேன், மன உளைச்சல் இருந்துச்சுன்னா ஒரே விஷயம் நினைங்க, இந்த பிரச்சனை கண்டிப்பா சரியாகும், அதுக்கான வழியை பார்க்கலாம், அவ்வளவுதான். அப்படி விட்டுட்டு நிம்மதியா இருங்க. பிடிச்ச விஷயத்த பாருங்க, பிடிச்ச விஷயத்த கேளுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் முன்னாடி அழ முடிய கதவை அடைச்சிக்கிட்டு போய் பாத்ரூம்ல உட்காந்து அழுது கொட்டி தீர்த்துருங்க, அவ்வளவுதான். அழுதுட்டாவே நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். கொஞ்ச நேரம் தூங்கி எந்திச்சு பாருங்களேன், எந்திரிச்சோன்னா நம்மளுக்கு தோணும் இது என்ன பிரச்சனை சரி பண்ணிக்கலாம், அப்படி தோணும் நம்மளுக்கு. அதனால உங்க மன உளைச்சல்ல இருந்து நீங்க தான் வெளியில வரணும். நம்ம எவ்வளவு சொன்னாலுமே நீங்க வெளியில வரணும்னு நினைச்சாதான் வர முடியும். அதனால அதை நீங்க மன உளைச்சல் ஆயிக்காதீங்க, உங்க எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.